இறையேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நானே வானினின்று இறங்கி வந்த உணவு. இந்த உணவை யாராவது உண்டால் அவர்கள் என்றுமே வாழ்வார் என்று இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து குறிப்பிடுகின்றார். உணவு என்ற சொல்லை நாம் நினைவுபடுத்துகின்ற பொழுது நம் நினைவுக்கு வருவது உணவு, திடப்பொருள், திரவப்பொருள், கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு உணவு. ஆக இந்த உணவு என்பது உடலுக்கு தைரியத்தையும் தெம்பையும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அது நாம் செய்யக்கூடிய பணிகள் எதுவாக இருந்தாலும் அந்த பணியை நல்லபடியாக செய்வதற்கு உடலுக்கு உணவு தேவைப்படுகிறது. அந்த உணவு நாம் திடப்பொருள் அல்லது திரவப்பொருள் என்று நாம் குறிப்பிடலாம். இதை நாம் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்க முடிகிறது. எலியா இறைவாக்கினர் தன்னுடைய பணியானது முடிந்து விட்டது, இந்த உலகில் தான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்து விட்டேன், இனிமேல் நான் செய்ய என்ன இருக்கிறது என்று தனக்குத்தானே எண்ணியவராக ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறார். என்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ளும், நான் இங்கிருந்து என்ன செய்ய போகிறேன்? பல நேரங்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடினமான சூழல்கள் வருகின்ற பொழுது அல்லது எதுவும் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத இருக்கின்ற ஒரு சூழலிலே, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள், எதற்காக என்னை விட்டு வைத்திருக்கின்றாய் என்று கூக்குரல் எழுப்புவதுண்டு. அதே போன்று எலியா இறைவாக்கினரும் எழுப்புகின்றார். ஆனால் இறைவனுடைய பதில் என்னவாக இருக்கின்றது என்றால், அவர் அந்த கூக்குரலை எழுப்பிவிட்டு அங்கே படுத்து உறங்குகின்ற நேரத்தில் அவருக்கு தேவையான உணவை தயார் செய்து வைத்துவிட்டு அவரை எழுப்பி அந்த திடப்பொருளையும் திரவப்பொருளையும் அவருக்கு கொடுக்கின்றார்கள். அதை உண்டவர் மீண்டும் படுத்து உறங்க மீண்டும் அது கொடுக்கப்படுகின்றது. அதே திடப்பொருளும் திரவப்பொருள் உணவும் கொடுக்கப்படுகின்றது. உண்டவர் தைரியமுற்றவராய், உடலில் வலுவற்றவராய் தன்னுடைய பணியை செய்வதற்கு மீண்டும் புறப்பட்டு செல்லுகின்றார். அதாவது இறைவன் இருக்கின்ற அந்த மலையை, ஒரேபு மலையை சென்றடையும் வரை அவர் தைரியத்துடன் தெம்புடனும் செல்வதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆகவே உணவு என்பது உடலுக்கு தைரியத்தையும் வலுவையும் சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அத்தகைய ஒரு உணவு நம்முடைய வாழ்விலும் இறைவன் நம் வாழ்வதற்கு கொடுத்திருக்கின்றார். இதற்கு எடுத்துக்காட்டாக பழைய ஏற்பாட்டில் உள்ள மன்னா என்ற அந்த உணவினை நாம் பார்க்க முடிகின்றது. காரணம், இறைவன் மன்னாவை மக்களுக்கு கொடுக்கின்றார் அன்றாடம் உண்பதற்காக. இந்த மன்னாவை உண்டவர்கள் மாண்டார்களா என்றால் நிச்சயமாக மாண்டார்கள். காரணம், அந்த உணவு உடலுக்கு வலு சேர்த்ததை ஒழிய அவர்கள் நீண்ட நாட்கள் வாழ்வார்கள் என்று சொல்லப்படவில்லை. இறுதி வரை அவர்களுடைய வாழ்வு நிலைத்து நிற்கும் என்றும் குறிப்பிடப்படவில்லை. அதே நேரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தியின் வாயிலாக சொல்லுகின்றார், நானே வானினின்று இறங்கி வந்த உணவு. ஆனால் இந்த வார்த்தையை கேட்ட அங்கு சூழ்ந்திருந்த மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றார்கள். காரணம், அவர்களை பொறுத்தவரை இவர் சாதாரணமாக ஒரு தாயும் தந்தைக்கும் பிறந்த ஒரு மனிதர். அப்படி இருக்கின்ற பொழுது இவர் எப்படி வானிலிருந்து பிறந்திருக்க முடியும் என்ற ஒரு எண்ணத்தை அவர்கள், அதாவது ஒரு சாதாரண மனிதனை பார்ப்பது போல் இயேசுவை பார்க்கின்றார்கள். ஆனால் இங்கே இயேசு சற்று வித்தியாசமானவர். அவருடைய பிறப்பிலே வித்தியாசம் உண்டு. அவர் வார்த்தை மனு உருவானார் என்பதை ஏற்க மறுக்கின்றார்கள். வார்த்தை மனு உருவானார் என்று சொல்லுகின்ற பொழுது வார்த்தையானது ஆதி காலத்தில், தொடக்க புத்தகத்திலே பார்க்கின்ற பொழுது இறைவன் வார்த்தையை பயன்படுத்தி உலகை படைக்கின்றார். வார்த்தையை பயன்படுத்தி சூரியனையும் சந்திரனையும் ஏன் நிலப்பரப்பையும், வார்த்தையை பயன்படுத்தி ஆணையும் படைப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக அனைத்துமே வார்த்தையிலிருந்து புறப்பட்டது. அந்த வார்த்தை இங்கே மனித உருவெடுக்கின்றது. அந்த வார்த்தை என்பது கிறிஸ்து. அந்த வார்த்தை மனித உருவெடுக்கின்றார். அந்த வார்த்தை நமக்குள்ளே நம்மிடையே உணவாக வருகின்றார். ஆக இங்கே வார்த்தை உணவு என்று நாம் பார்க்கின்ற நிலையிலே, அதாவது ஆன்மீக உணவு. இந்த ஆன்மீக உணவை இரண்டு அடிப்படையில் நாம் பார்க்க முடியும். ஒன்று இறை வார்த்தை என்னும் உணவு, இரண்டாவது நற்கருணை என்னும் உணவு. இறை வார்த்தை என்னும் உணவு என்று சொல்லுகின்ற பொழுது இறை வார்த்தையை உள்வாங்கியவர்களாக, அதை தியானித்தவர்களாக நாம் வாழ்கின்ற பொழுது
இறை வார்த்தையை, அந்த உணவாகிய இறை வார்த்தையை நாம் வாழ்வாக்கி கொண்டிருக்கின்றோம், அருந்தி கொண்டிருக்கின்றோம் என்று பொருள்படும். எடுத்துக்காட்டிற்கு இன்றைய 2ஆம் வாசகத்திலே இறைவாக்கினர் நமக்கு குறிப்பிடுகின்றார், இவ்வாறு சொல்லுகின்றார். அதாவது, நீங்கள் தீய வாழ்வை விட்டு வெளியே வாருங்கள், உங்களுக்குள்ளே சண்டை சச்சரவு, சினம், சீற்றம் இது போன்றவைகள் இருக்க வேண்டாம், மாறாக ஒருவர் மற்றவர் மீது பரிவு கொண்டு அன்பு காட்டுங்கள். இயேசு எவ்வாறு நம் மீது பரிவும் கொண்டு அன்பு காட்டினாரோ அதே அன்பை நீங்கள் பிறரிடத்திலே காட்டுங்கள். மன்னியுங்கள், மன்னிக்கப்படுவீர்கள். ஆக மன்னிக்கக்கூடியவர்களாக, அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருங்கள் என்று சொல்லுகின்றார். ஆக இது எங்கேருந்து புறப்படுகிறது? இந்த வார்த்தைகள் இறை வார்த்தை, அந்த வார்த்தை வடிவான இறைவனிடமிருந்து புறப்படுகின்ற ஒன்று. காரணம், அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறையை நாம் வாழ அழைக்கின்றார். அவர் நம்மை மன்னித்தார், நம்மை மன்னிக்க அழைக்கின்றார். அவர் நம்மை அன்பு செய்தார், நம்மை அன்பு செய்ய அழைக்கின்றார். இதுதான் வார்த்தையை நாம் வாழ்வாக்குவது. அவ்வாறு வாழ்வாக்குகின்ற பொழுது நாம் ஆன்மீக உணவில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். இன்னொன்று நற்கருணை, நானே வானின்று இறங்கி வந்த உணவு. ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே நமக்கு இந்த நற்கருணையானது கொடுக்கப்படுகின்றது. இந்த நற்கருணைக்கு நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவம் என்ன? காரணம், இதை சாதாரண அப்பமாக பார்க்கின்றவர்களுக்கு அது ஒரு அப்பம் மட்டுமே, வெள்ளை நிற அப்பம். ஆனால் அதை நம்பிக்கையோடு பார்க்கின்றவர்களுக்கு அது ஆண்டவருடைய உடலும் இரத்தமுமாக இருக்கின்றது. ஆக நான் நம்பிக்கையோடு பார்க்கின்றேனா அல்லது நம்பிக்கையற்ற நிலையில் அந்த உணவை பார்க்கின்றேனா என்று சிந்தித்து பார்ப்போம். ஏனென்றால் நான் திடப்பொருள் அல்லது திரவப் பொருள் உணவை மட்டுமே உண்டு வாழ்ந்தேன் என்றால் நிச்சயமாக நிலை வாழ்வை என்னால் பெற இயலாது. ஆனால் அதே நேரத்திலே இறைவனுடைய ஆன்மீக வாழ்வையும் இறை வார்த்தையை உள்வாங்கி வாழக்கூடியவனாகவும் நற்கருணை தினம் பெற்று நம்பிக்கையோடு உள்வாங்குகின்ற பொழுது நான் நிலைவாழ்வு பெறக்கூடிய அந்த வாய்ப்பினை எனக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றார் என்பதை உணர்ந்தவராக வாழ வரம் வேண்டி இன்றைய நாளிலே ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.